அப்ப மன்னிக்க ம். கூடியவராக கடவுள் இவங்கள மாத்தி இருக்கிறாரு. அப்ப கடவுள் எவ்வளவு ம். கருணை நிரம்பியவர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க ம். போட்டி போட்டுட்டு நீயா நானானீங்கன்னா, அதுதான் கடவுளுக்கு நிந்தனை. நம்முடைய சொத்த ம். அபகரிச்சிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ம். அந்த நேரம் இங்க வந்து மன்னிப்பு கோருவது அப்படின்றது அது கிறிஸ்தவ மதத்து, முஸ்லிம் மதத்துடைய நம்பிக்கை. கடவுள்கிட்ட ம். ஜெபம் பண்றது, மன்னிப்பு கேட்கறது. இங்க அப்படி கிடையாது. நாமளே மன்னிக்கிறது. இல்லையா? மன்னிக்கிறது. கடவுள் ம். எதையும் வந்து மனசுல எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. அவருக்கு தெரியும் எல்லாம் பாவிகள் தான்ட்டு. சோ நாம அவரை வெளிப்படுத்துற மாதிரி நம்மளுடைய குணம் இருக்கணும். அப்ப வந்து அவரு ம். புரிஞ்சுக்குவாங்களாம், கடவுள் மன்னிக்கிறார் அப்படின்ட்டு. ஆ. அவ்வளவுதான். சோ ம். கடவுள் கிட்டயே கவனத்தை திருப்பிக்கிட்டு இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும் ம். அப்படின்னா, கடவுளை நீங்க வெளிப்படுத்தணும்ன்றது. சோ அதே ம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த தேவதைகளுடைய குணம்